வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் தை மாதம் 3ஆம் தேதி 17/1/2024 புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. இன்றைய திதி சப்தமி திதி. இன்றைய யோகம் மரண யோகம். இன்று உழவர் தினம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம். மேஷராசி. மேஷராசிக்கு இன்னைக்கு சந்திரன் 12வது இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கிறதும், ராசி அதிபதி செவ்வாய குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு. மனசுல காரணம் இல்லாத சஞ்சலம் ஏற்படும். தேவையில்லாத சந்தேகங்கள் கூட வரலாம். சந்தேகங்களை தவிர்க்கிறது நல்லது. கலக புத்திக்காரர்களால வீட்டில் கோபமும் சண்டை சச்சரவும் இருக்கும். ஆடம்பரத்திற்காகவும் கௌரவத்திற்காகவும் அதிகமான செலவு செய்ய வேண்டியது வரலாங்க. பண வரவுலையும் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். வெளிநாட்டுக்கு போக திட்டம் போட்டவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சில காலம் தள்ளி போகிறதுக்குரிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. நன்மைகள் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். பெண்களுக்கு சில வசதிகளுக்காக அதிக செலவு செய்ய நேரிடும். நண்பர்கள்கிட்ட இருந்து கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் கொஞ்சம் சுமூகமாக இருக்கிறது நல்லதுங்க. செலவிற்கேற்ற வரவு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு தொழிற்கல்வியில் இருக்கிறவங்க உயர்வு பெறுவீங்க. வீர விளையாட்டுக்கள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க. பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். கவனமாக இருக்கணும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். சிலர் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. எலக்ட்ரிக் பொருட்கள், மொபைல் ஃபோன், அந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் கூட சிலர் வாங்கலாம். அதுக்கேற்ற பணவரவும் இருக்கும். ஆடம்பர பொருட்கள் எல்லாம் சேரும். செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. மெரூன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க கலைமகளே வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு மற்றவர்களோட பாராட்டு மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தினருக்காக தாராளமாக செலவு செய்வீங்க. சிலர் உறவினர்களாலும் நண்பர்களாலும் நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. பொது சேவையிலையும் அதிக ஈடுபாடு ஏற்படுங்க. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லைங்கிறத புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லதுங்க. எல்லாத்துக்கும் கோபம் வரும். முணுக்குன்னு கோபப்படுவீங்க. எதுலேயுமே பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம். உங்களுக்கு பிடிக்காதவங்க கூட இன்னைக்கு வீட்டுக்கு வரலாம். அவங்களோட மனஸ்தாபம் என்ன இருந்தாலும் அதை காட்டிக்காமல் இருக்கிறது நல்லது. எரிச்சலை கொடுக்குற செய்திகளை கூட ஒதுக்கி தள்ளுறது நல்லதுங்க. ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெரூன், வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6, 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 11வது இடமான மீன ராசியில சந்திரன் இன்னைக்கு 2க்கு அதிபதியான புதனோட நட்சத்திரத்துல இடம்பெறதும், குரு பகவான் சுகஸ்தானமான 4வது இடத்தை பார்க்கறதும் சிறப்பு. சொந்த தொழிலில் எந்த தொழிலாக இருந்தாலும் அதிக லாபத்தை பெறுவீர்கள். தொலைதூர பயணங்களை மேற்கொள்வீங்க. வெளிநாடு செல்ல முயற்சித்தவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆடம்பர வாழ்க்கை அமையுங்க. சிலர் சாமி காரியங்களை எல்லாம் சிறப்பாக செய்வீங்க. தண்ணீர் பந்தல் போன்ற தர்மங்கள் எல்லாம் இன்னைக்கு ஈடுபடுவீங்க. வரவு பல மடங்காக இருக்கும். சிலருக்கு இடமாற்றங்கள் அதெல்லாம் இன்னைக்கு இருக்குங்க. பெண்களுக்கு விவசாய பொருட்கள் நிறைய லாபத்தை கொடுக்கும். தோட்டங்கள், வயல்கள் மூலம் சிலருக்கு வருமானம்லாம் நிறையவே இருக்கும். வீட்லையும் குடும்பத்திலையும் நல்ல சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கும். மாணவர்களுக்கு நண்பர்கள் பெரிய அளவில் உதவியாக இருப்பாங்க. ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பூர்த்தியாகும். ஆசிரியரோட பாராட்டு கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு பேச்சில் கடுமையும் கோபமும் தெரியும். நியாய தர்மங்களுக்காக போராட வேண்டியது இருக்கும். சில எரிச்சல் மூட்டும் விஷயங்களால கோபப்பட நேரிடலாம். சிலருக்கு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். வம்பு வழக்குகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றி கிடைக்கும். நடப்பவை உங்களுக்கு சாதகமாகவே நடந்து நல்ல பேரையும் புகழையும் கொடுக்குங்க. பெற்றோரோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும்.
உங்க பேச்சுல ஒரு கருத்து தெரியுங்க. போட்டி பொறாமைகள்லாம் விலகும். வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னால ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பேசுறது நல்லது. யாருக்கும் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க. எந்த முடிவை எடுக்கும் முன்பும் தீர கலந்து ஆலோசிச்சு விசாரிச்சு முடிவு எடுக்கிறது நல்லதுங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2, 8. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் இன்று 10வது இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சிறப்பு. ராசி அதிபதி புதனும் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களோட நியாயமான கோரிக்கைகள்லாம் நிறைவேறுங்க. ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் அவங்கெல்லாம் ரொம்ப அவங்களோட அனுபவங்களும் அவங்களோட முதிர்ச்சியும் பெரிய பாராட்டுக்களை கொடுக்கும். சின்ன தொழில் செய்கிறவங்க கூட இன்னைக்கு பெரிய அளவில் நல்ல வியாபாரம் பார்த்து வருமானத்தை பெறுவாங்க. வேலைக்கு முயற்சித்தவர்களின் முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சிலர் சித்தர் வழிபாடு, மகான்களின் ஆசி அதெல்லாம் பெறுவாங்க. வீட்டை பழுது பார்க்கறது, புதிய வீடு கட்டும் வேலைகளை துவங்குறது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்கும். முயற்சி சிறிதாக இருந்தாலும் பலன் பெரிதாக இருக்கும். பெண்களுக்கு வேண்டுதல்கள்லாம் பலிக்கும். மனம் மகிழும்படியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்குங்க. உங்களோட கோரிக்கைகள்லாம் நிறைவேறும். திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். மாணவர்கள், தொழிற்கல்வியில இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை, சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க. தேர்வுல நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான மதிப்பெண்களையும் நல்ல தேர்ச்சி சதவிகிதம் அதிகமா இருக்கிறதும் இன்னைக்கு இருக்குங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். எதையாவது பேசிக்கிட்டே இருப்பீங்க. முன்னுக்கு பின் முரணாவே பேசுவீங்க, முரணாவே நடந்துக்கிருவீங்க. நீங்க புரியாம பேசுறதுனால வீட்டுல நல்லா திட்டும் வாங்கிக்கிருவீங்க. இன்னைக்கு வேலை செய்யக்கூட உங்களுக்கு மனசே இருக்காதுங்க. ஏதோ கடமையை முடிக்கணும்னு எதையாவது செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு பைரவரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. நீங்க விரும்பியது கிடைக்குங்க. குடும்பத்துல ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும். இன்னைக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. ரோஸ் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். வேலைகளில் ஈடுபடும் பொழுது கவனமாக செய்யறது நல்லதுங்க. கண்ணாடி பொருட்கள்ல கையாளும் பொழுதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். கீழே விழுந்து உடஞ்சி கீழே குத்தி ரத்த காயம் வரலாம். இன்னைக்கு நினைச்ச காரியங்களை செய்ய முடியாம போகலாம். நம்பி அவங்களே உங்களை ஏமாத்தக்கூடும். கொஞ்சம் கவனமா இருங்க. அடி மனசுல கூட சிலருக்கு சின்ன சின்ன பயங்கள் எல்லாம் தோன்றக்கூடும். இன்னைக்கு மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ், மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 5. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் பாகியஸ்தானமான 9வது இடத்துல இருக்கிறதும் 9வது அதிபதியான குரு பகவான் 10வது இடத்துல இருந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால சிறப்பான நல்ல நாளாவே இருக்குதுங்க. பல வாய்ப்புகள் இன்னைக்கு தேடி வரும். நண்பர்களால நன்மையும் உதவியும் இன்னைக்கு கிடைக்கும். பல திறமைகளை பெற்றிருப்பீங்க. அந்நிய மொழிகளை பற்றிய ஆராய்ச்சிகள் எல்லாம் இன்னைக்கு ஈடுபடுவீங்க. நல்ல நண்பரோட நட்பு கிடைக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்க தானா முன்வந்து உதவிகளை செஞ்சு பாராட்டுக்கள் எல்லாம் பெறுவீங்க. உங்களை எதிரியாக நினைக்கிற ஒருவர் உங்களை பத்தி இன்னைக்கு நல்ல விதமா புரிஞ்சுக்கிடுவாங்க. வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இன்னைக்கு கிடைக்குங்க. பொருளாதாரத்தில் இருந்த கஷ்டமான நிலையெல்லாம் இன்னைக்கு மாறிடும். பெண்களுக்கு குடும்பத்தின் மீது அதிக அக்கறையோடு இருப்பீங்க. பிறருக்கு உதவி செய்ய உங்களோட நலனையும் கருத மாட்டீங்க. எந்தவித தயக்கமும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு சந்தோஷமாக இருப்பீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்குங்க. உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு எந்த தடைகளும் இல்லாமல் கிடைக்கும். மனம் நிறைவாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு ஸ்திர தன்மைங்கிறது இல்லாதது மாதிரி தோன்றுங்க. சோதனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். எதுக்குமே மனம் தளராமல் இருக்கிறது நல்லதுங்க. சோதனைகளை கூட சாதனைகளை மாற்றிக்கலாம். பயப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. வெள்ளை உள்ளம் படைத்த நீங்கள் அடுத்தவரோட வஞ்சகமான பேச்சுக்களால் கொஞ்சம் மன கலங்கும்படியாக இருக்கும். எதையுமே மனசில் எடுத்துக்காதீங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க.
பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரமெல்லாம் அமோகமாக இருக்குங்க. பணம் விவகாரங்கள் செய்ய இன்னைக்கு நல்ல ஏற்ற நாளாக இருக்குது. பண வரவு தாராளமாக இருக்கும். இங்கே வராது அப்படின்னு நினச்சி கைவிட்ட பணம் கூட இன்னைக்கு உங்களை தேடி வந்து கொடுத்துருவாங்க. நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க லலிதா தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உண்டாகும். மனசில் நல்ல எண்ணங்களும் நியாயமான ஆசைகளும் இருக்குங்க. குலதெய்வ வழிபாடு சிலர் செய்கிறதுக்கு இன்னைக்கு ஏற்ற நாளாக இருக்குதுங்க. குடும்பத்தில் ஒற்றுமையும் நல்லாவே இருக்கும். கிரே நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே, நீலம். அதிர்ஷ்ட எண் 5, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வார்த்தைகளை கொட்டிட்டா அள்ள முடியாதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு நல்லது செய்ய போய் நீங்களே கெட்ட பேர் எடுக்கக்கூடும். அகலக்கால் வைக்காம எதையுமே கொஞ்சம் கம்மியாக செலவு பண்ணி வரவுக்கேற்ற செலவு பண்ணுறது நல்லதுங்க. காரிய தடைகளும் தாமதங்களும் இன்னைக்கு இருக்கும். மனசு ஒரு நிலையில் இல்லாமல் பல விதமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குங்க. எதிர்காலத்தை பற்றிய பயமெல்லாம் இன்னைக்கு ஏற்படும். தேவையில்லாத சிந்தனைகள்லாம் இருக்கும். நாளைக்கு எல்லாமே சிறப்பாக நடக்குங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. பெண்களுக்கு இன்னைக்கு பதறிய காரியம் சிதறுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு எதையுமே பொறுமையாக செய்கிறது அவசியங்க. எதையுமே பெருசுப்படுத்தாமல் விட்டு கொடுத்து போயிருங்க. வீட்டில் எல்லாம் சுமூகமாக சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு வீண் தகராறுகளில் ஈடுபடவும் கூடாது. தகராறு நடக்கிற இடத்துல இருக்கவும் கூடாது. எதுலையுமே அவசரப்படாமல் பொறுமையாக இருக்கிறது அவசியங்க. மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை செய்கிறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நண்பர்களோட உதவி இருக்கும். ஆனால் நண்பர்கள்கிட்ட இணக்கமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் மக நட்சத்திரத்துக்கு இருக்கிறதுனால எதுலையுமே பொறுமையாக இருக்கிறது அவசியம். மனசு கூட கொஞ்சம் பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. புதிய காரியங்களை மாத்திரம் இன்னைக்கு ஒரு நாள் தள்ளி வைக்கிறது நல்லதுங்க. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை செய்கிறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு பொறாமைக்காரர்களோட சூழ்ச்சிக்கு ஆளாகலாம். கவனமாக இருங்க. வேலை விஷயமாகவோ அல்லது அடுத்தவங்களோட விஷயங்களுக்காகவோ நீங்கள் அலைய வேண்டியது இருக்கும். அலைச்சல்கள் இருக்கும். இன்னைக்கு எடுத்த காரியங்களை சிறப்பாக செஞ்சு வெற்றி அடைவீங்க. செல்வம் செல்வாக்கெல்லாம் பெருகுங்க. இன்று பிங்க் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். ஒரு இடத்துல நிலை இல்லாமல் இருக்கிறது மாதிரி தோன்றும். சலிப்பாகவும் எரிச்சலாகவும் இருக்கும். மனசுல ஏதோ ஒரு விதமான தவிப்பு இருக்குங்க. இறை வழிபாட்டில் கவனத்தை செலுத்தினீங்கன்னா அமைதியாக இருக்கலாம். ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, பிங்க். அதிர்ஷ்ட எண் 6, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு 7வது இடத்துல சந்திரன் ராசி அதிபதி புதனோட நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறதும், ராசி அதிபதி புதனை குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு. இன்னைக்கு திருமணம் பற்றிய நல்ல விவகாரங்களை பேசுறதுக்கு நல்ல நாளாக இருக்குதுங்க. வாழ்க்கை துணையோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையும் நல்லா சிறப்பாக இருக்கும். சிலருக்கு வாழ்க்கை துணை வழியே ஆதாயம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. சுகமான வாழ்வு அமையும். வீடு, காரு, வாகனங்கள் எல்லாம் சிறப்பாக இன்னைக்கு இருக்குங்க. பண வரவில் ஏற்பட்ட தடைகள் கூட இன்னைக்கு நீங்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்ப நிலைகள்லாம் மாறி இன்னைக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தேகங்கள்லாம் விலகக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. பெண்களுக்கு இன்னைக்கு சாதித்து காட்டி புகழடைவீங்க. உங்களோட சாதனைகள் சிறப்பாக இருக்கும். வேலைகளெல்லாம் சிறப்பாக இருக்கும். கணவரால் பாராட்டப்படுவீங்க. அவங்களோட பரிசும் கிடைக்கும். இல்லற வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. மாணவர்களுக்கு ரொம்ப நல்ல பையன், சிறந்த பண்பாளர்னு பேர் வாங்குவீங்க. உங்களோட மந்த நிலையெல்லாம் மாறி முன்னேற்றமான ஒரு சூழல் இருக்குங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்கும். தலைவலி, உடல் வலியெல்லாம் இருக்கும். சிலர் தனிமையை விரும்பக்கூடிய சூழல்கள்லாம் இருக்குது. சிலர் தனிமையாலேயே ரொம்ப மனசு கலங்கி கவலைப்படுவாங்க. பகல் பொழுதுலேயே அதிக உறக்கம் வர்ற மாதிரி தோன்றும். மனம் கொஞ்சம் அலுப்பும் சலிப்புமா இருக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஈசனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும்.
புதிய முயற்சிகளுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சிறப்பாக முடிகிற நல்ல நாளாக இருக்குதுங்க. அடுத்தவங்களுக்கு உதவுற மனப்பான்மை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பெரிய மனிதர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களை எதிர்த்தவர்கள்லாம் இன்னைக்கு தோற்கக்கூடிய நிலை இருக்குங்க. ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். அடுத்தவங்களை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிருவீங்க. உங்களை யாருக்கும் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. முக்கியமான ஆவணங்களை இன்னைக்கு நீங்கள் கவனமாக பார்த்து பத்திரமா வச்சுக்கணும். இன்னைக்கு பண விவகாரங்களுக்கெல்லாம் ஏற்ற நாள் தான், இருந்தாலும் கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மெரூன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மெரூன். அதிர்ஷ்ட எண் 2, 9. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் 6வது இடத்துல இருந்தா கூட பாக்யாதிபதியான புதனோட நட்சத்திரத்துல ரேவதி நட்சத்திரத்துல இருக்கிறதும், ராசி அதிபதி 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்புங்க. இன்னைக்கு தொழில் தொடங்க, வாங்கிய கடனெல்லாம் திருப்பி கொடுக்க ஏற்ற நாளா இருக்குது. வியாபாரம் வழக்கம் போல சிறப்பாகவே நடக்கும். நல்ல வருமானம் இருக்கும். வேலையில் இருந்த டென்ஷன் எல்லாம் குறையும். கடன்களால் ஏற்பட்ட தொல்லைகள்லாம் இன்னைக்கு இருக்காதுங்க. சிலர் பழைய கடன்களை அடைச்சு நிம்மதி அடைவீங்க. இன்னைக்கு போக விரும்பிய இடங்களுக்கெல்லாம் போய் சந்தோஷமாக பொழுத கலைப்பீங்க. தடைகள் தாமதங்கள்லாம் விலகிரும். உங்களோட தாழ்வு மனப்பான்மை இன்னைக்கு சரியாயிருங்க. உடலில் மாத்திரம் கொஞ்சம் அசதியாகவும் அலுப்பாகவும் இருக்கும். அரசாங்க வேலைகள்லையும் கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்கும். பெண்களுக்கு இன்னைக்கு எதுலேயுமே விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. வேண்டாத கவலைகள் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எதுலேயுமே கவனம் செலுத்த முடியாமல் இருப்பீங்க. அதெல்லாம் விலக்கிட்டு எல்லார் கூடயும் கலகலப்பாக சந்தோஷமாக இருந்தீங்கன்னா மனசு நிம்மதியாக இருக்கும். மாணவர்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீர விளையாட்டுகளில் ஈடுபடும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியங்க. வேண்டாத பேச்சுக்களையும் தவிர்க்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பாக முடியும். இன்னைக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நல்ல நாளாகவே இருக்குதுங்க. உங்களுக்கு யாரெல்லாம் தீங்கு நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு உங்களை விட்டு விலகிடுவாங்க. உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சுறுசுறுப்பான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். பண பிரச்சனைகள்லாம் தீரும். மங்கள விஷயங்களை பேசுறதுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல நாளாக இருக்குதுங்க. மெரூன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். வேடிக்கை விளையாட்டுகள் எல்லாம் இன்னைக்கு பொழுத கழிப்பீங்க. உங்களோட புதிய முயற்சிகள்லாம் வெற்றி அடையும். நிறைய இன்ப சுகங்கள்லாம் ஜாலியாக பொழுத கழிக்கிறது, அந்த மாதிரி சுகங்கள்லாம் இன்னைக்கு அனுபவிப்பீங்க. நல்ல விஷயங்களை முடிவு செய்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு ஏற்ற நாளாக இருக்குதுங்க. மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் தீரும். நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். காப்பி நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க. சின்ன விஷயம் கைகலப்பில் முடியலாம். விவசாய வேலைகளுக்கு இன்னைக்கு ஏற்ற நாளாக இருக்குதுங்க. தேவையில்லாத பிரயாணங்களையும் இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது. அவசியமான பிரயாணங்களை மாத்திரம் செஞ்சுட்டு தேவையில்லாத பிரயாணங்களில் ஈடுபடாமல் இருங்க. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் காப்பி மெரூன். அதிர்ஷ்ட எண் 4, 6. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 5வது இடத்துல லாபஸ்தானாதிபதியான புதனோட நட்சத்திரத்தில் இருக்கிறதும், லாபஸ்தானாதிபதி புதன் தனஸ்தானத்தில் இருந்து குருவால பார்க்கப்படுறதும் சிறப்பு. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் நல்லா இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் கூடும் நிகழ்ச்சிகள்லாம் இன்னைக்கு நடக்குங்க. ஆனால் வீண் செலவுகளும் சிலருக்கு ஏற்படும். பிள்ளைகளால் கூட செலவுகள் இருக்கும். சொந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் நல்லாவே இருக்கும். பிள்ளைகளோட விஷயங்களில் இன்னைக்கு முக்கியமான காரியங்கள் செய்கிறதுக்கெல்லாம் ஏற்ற நாளாக இருக்குது. திருமணம் பற்றி முடிவு செய்யலாம் இன்னைக்கு ஏற்ற நாள். எதையுமே துணிச்சலாக முடிவு எடுத்து திறமையாக செய்து முடிப்பீங்க. அரசாங்கத்தால் நன்மைகளும் அனுகூலங்களும் சிலருக்கு ஏற்படுங்க. பெண்களுக்கு பெரியோரோட அன்புக்கு பாத்திரமாவீங்க. திருமண வயதினருக்கு அழகான வரன் அமையக்கூடும். அந்த அமைப்பு இருக்குது. நல்ல காரியங்கள் செய்வதற்கான முன்னேற்பாடுகள் இன்னைக்கு வீட்டில் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. மாணவர்களுக்கு உயர்கல்வியில் இருக்கிறவங்க சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க. அரசாங்க உதவிகள் எல்லாம் பெறுவீங்க. சக மாணவர்களும் இணக்கமாக இருக்கிற சூழல்கள்லாம் இருக்குதுங்க. விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். சிலருக்கு மருந்து பொருட்களால், உணவுப் பொருட்களால் அலர்ஜி அது மாதிரி ஏற்படலாம். வயிற்று ப்ராப்ளம் வரலாம்.
அதெல்லாம் கவனமாக உணவில் கட்டுப்பாடோடு இருக்கிறது அவசியங்க. உயரமான இடங்களில் வேலை செய்யும் பொழுதும் கவனமாக இருக்கணும். சூடான பொருட்களில் கையாளும் பொழுது கவனமாக இருக்கணும். வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. அனுஷ நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். வேலை இடத்துல நல்ல பேரையும் புகழையும் பெறுவீங்க. கைமாத்தா கொடுத்த பணமெல்லாம் இன்னைக்கு திரும்ப கிடச்சிருங்க. சுய கௌரவம் அதிகமாக இருக்கும். வீட்டில் செழிப்பாக இருக்கும். பணம் பல வழிகளில் வரும். பண விவகாரங்களுக்கு இன்னைக்கு ஏற்ற நாளுங்க. பத்திரப்பதிவு செய்ய நல்ல நாள். பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க கருடனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு கனவு பலிதம் ஏற்படும். தான தர்மங்களில் ஈடுபடுவீங்க. ஆன்மீக உணர்வு அதிகமாக இருக்கும். உதவின்னு கேட்கிறவருக்கு மறுக்காமல் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு சந்தோஷமாக இருப்பீங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5, 8. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் சுகஸ்தானத்தில் இருந்து தர்மாதிபதியான சூரியனும் கர்மாதிபதியான புதனும் ராசியில் இணைந்திருந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிற நல்ல நாள்னே சொல்லலாம். உங்களோட கொள்கையிலேருந்து நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்கங்க. வாழ்க்கை வாழ்கிறதுக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு குறிக்கோளோட செயல்படுவீங்க. உங்களுக்கு சரின்னு பட்டதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே போவீங்க. யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. பல நல்ல காரியங்களை இன்றைக்கி செய்வீங்க. விருந்தோம்பல்ல உங்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும். குழந்தைகளால் யோகத்தை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்குதுங்க. எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட மாட்டீங்க. பெண்களுக்கு மனசு நல்லா உறுதியாக இருக்கும். உடலும் நல்லா தெம்போடையும் தைரியத்தோடையும் இருக்கும். உயர்வான ஆடைகள் ஆடம்பர பொருட்கள்லாம் இன்றைக்கி வாங்கி சேர்ப்பீங்க. உங்களோட செயல்கள் இன்றைக்கி வெற்றியை கொடுக்கும். மாணவர்களுக்கு கலை ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கணுங்கிற ஆர்வமும் இருக்கும். அதில் தேர்ச்சியும் பெறுவீங்க. அடுத்தவங்களோட நல்ல மதிப்பை பெறுவீங்க. மூல நட்சத்திரக்காரங்க நாகதேவதையை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். நடந்த செயல்களுக்கு நீங்களே பொறுப்பேற்று தவறாக இருந்தால் கூட அதை நீங்களே ஏற்றுக்கிற பண்பாளர்களாக இருப்பீங்க. யாருக்காகவும் முகதாட்சிணியம் பார்த்து எதையுமே செய்ய மாட்டீங்க. உங்கள் மனசில் பட்டதை நேருக்கு நேராக பேசி எதிலையுமே கண்டிப்பானவர் அப்படிங்கிற பேரை எடுப்பீங்க. இன்றைக்கி கல்வி சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நாளாக இருக்குதுங்க. இன்றைக்கி ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பாக முடியும். இசைத்துறையில் இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க. பார்க்குறவங்க வியக்கிற அளவுக்கு இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையும் குடும்பமும் இருக்குங்க. அவ்வளவு நல்ல சிறப்பாக இருக்கும். அரசாங்க கௌரவமும் கிடைக்கும். பல நல்ல நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைப்பாங்க. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாதேவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். மனசில் ஒருவித பயம் இருக்கும். விரக்தி நிலையில் இருப்பீங்க. ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளுங்கிறத உணர்ந்து பேசுறது நல்லதுங்க. யார்கிட்டையாவது வாயை விட்டுட்டிங்கன்னா, வாய் தவறி தவறான வார்த்தைகளை பேசிட்டிங்கன்னா அதுக்காக மனம் வருந்தும் சூழல்கள்லாம் இன்றைக்கி இருக்கும். இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 6, 7. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் இன்று 3வது இடமான மீன ராசியில் புதனோட நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தில் இடம்பெறுறதும், ராசி அதிபதியான சனி பகவான் குடும்பஸ்தானமான 2வது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு. பொதுப்படையான விஷயங்களையும் தலைமை தாங்கி தைரியமாக முன்னெடுத்து செய்யக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. உங்களுக்கு நியாயம்னு பட்டதை தைரியமாக எடுத்து சொல்லுவீங்க. தர்ம நியாயங்களுக்கு கட்டுப்பட்டவராக இருப்பீங்க. கடினமான விஷயங்களையும் ஈஸியாக செஞ்சு வெற்றி மேலே வெற்றி அடைவீங்க. வீட்லேயும் வெளியிலையும் பெருமையாக அடுத்தவங்களால் பேசப்படுவீங்க. ஆன்மீக உணர்வும் அதிகமாக இருக்கும். பெரியவர்களை மதிக்கும் குணமும் உங்களுக்கு இருக்குங்க. பெண்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். வேத சாஸ்திர சம்பிரதாயங்களை பின்பற்ற அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கும். சகோதர வழியில் நல்ல செய்திகள்லாம் இன்றைக்கி கிடைக்குங்க. மாணவர்களுக்கு உங்களோட தைரியமான செயல்களால் அடுத்தவங்களால் பாராட்டப்படுவீங்க. பெருமைப்படும்படியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறைய நடக்குங்க. எதையுமே விரும்பி முன்னின்று செய்யும் காரியங்கள் உங்களுக்கு புகழ கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாதேவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். காரியங்களை செய்கிறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதற்குரிய சகாயமும் சன்மானமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க.
மனசுல பழி வாங்குற எண்ணங்கள்லாம் தலை தூக்கலாம். கொஞ்சம் அதெல்லாம் விட்டுட்டு நல்ல எண்ணங்களை நினைக்கிறது நல்லது. மனம் தனிமையை விரும்பக்கூடும். கலக புத்திக்காரர்களால வீட்டில் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகளும் இருக்கலாங்க. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். வழக்கு நடக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சாதகமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னைக்கு நல்ல அனுகூலமான பலன்களை கொடுக்கும். போட்டி பொறாமைகள்லாம் விலகும். எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்தில் ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு 3வது நபரோட தலையீட்டால் வீட்டில் சண்டை சச்சரவுகள் வரக்கூடும். கவனமாக இருங்க. நம்ம வீட்டு விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்காம இருக்கிறது நல்லதுங்க. அவங்க உங்களை குழப்பி விட்டு வீணான பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கலாம். மறதி கூட இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சில காரியங்கள் முடியாமல் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா. அதிர்ஷ்ட எண் 2, 8. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் குடும்பஸ்தானமான 2வது இடத்துல இருக்கிறதும் லாபஸ்தானமான 11வது இடத்துல 3 கிரக சேர்க்கை இருக்கிறதும் சிறப்பு. வழக்கறிஞர்கள் பேச்சாளர்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றத்தையும் புகழையும் அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. அடுக்குமொழிகளெல்லாம் பேசி அடுத்தவரை கவிழ்த்திடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேச்சு திறமை இன்னைக்கு இருக்குங்க. மனசுல சில நேரம் நல்ல குஷியாகவும் சில நேரம் கொஞ்சம் கோபமாகவும் இருப்பீங்க. பல மொழிகளை அறிந்தவர்கள் இன்னைக்கு அவங்களோட திறமையை வெளிப்படுத்துவாங்க. பேச்சு திறமையால வேலை செய்கிற இடத்துல நல்ல பாராட்டை பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. குடும்பத்திலையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறையவே இருக்குங்க. மனசு நிம்மதியாக இருக்கும். பெண்களுக்கு இன்னைக்கு காரியத்தை சாதிச்சு கொள்றவரை எந்த காரியத்திலையும் பின்வாங்க மாட்டீங்க. அதை சாதிச்சு வெற்றிகரமாக முடிச்ச பிறகுதான் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களோட பெருமைகளை பேசி இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க. விடாமுயற்சிகள்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மாணவர்கள் தோல்விகளை கூட இன்னைக்கு வெற்றிகரமாக மாற்றி சாதிச்சு காட்டக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குது. உங்களோட செயல்கள் இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தை பெறும். பரிசுகளையும் கொடுக்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். மனசுல ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப அசை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. நினைச்சு மனசே ஒரு மாதிரி கலங்கி நிம்மதி இல்லாத சூழ்நிலையை நீங்களா வர வச்சுக்கிருவீங்க. அந்த நினைவுகள்ல இருந்து தவிர்த்துட்டு இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தினீங்கன்னா பழைய நினைவுகள் எதுவும் உங்களுக்கு அலக்களிக்காதுங்க. நடப்பது நடக்கட்டும்னு புலம்பாம விட்டுறதே நல்லதுங்க. பிரவுன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க உமாபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிருவீங்க. ஒரு கபடதாரி யாருங்கிறத இன்னைக்கு புரிஞ்சுக்கிருவீங்கங்க. வேலை இடத்துல ப்ரெஷர் இல்லாமல் அதிகமாக நிம்மதியாக வேலை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. சிலருக்கு விரும்பிய இடங்களுக்கெல்லாம் போகும் வாய்ப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குது. உடல்நிலையும் நல்லா சீராக இருக்கும். குடும்பத்திலையும் அமைதியான சூழலெல்லாம் இருக்குங்க. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு திருமாலை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். சண்டை சச்சரவுகளில் அந்த இடத்துலையே நிற்காம ஒதுங்கி போகிறது நல்லதுங்க. மனசில் ஒரு விதமான வெறுப்பு இன்னைக்கு இருக்கும். பிரயாணங்களில் கூட கவனமாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள்ல எல்லாம் போகும்போது பார்த்து பத்திரமா ஓட்டிட்டு போங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நீலம். அதிர்ஷ்ட எண் 4, 8. மீனராசி. மீனராசிக்கு சந்திரன் ராசியில இருக்கிறதும் 10வது இடமான கர்மஸ்தானத்துல 3 கிரக சேர்க்கை இருக்கிறதும் 10ஆம் அதிபதி அந்த இடத்தை பார்க்கறதும் சிறப்பு. திடீர் பிரயாணங்கள் வரலாம். உங்களுடைய தியாக குணம் இன்னைக்கு வெளிப்படுங்க. கணவன் மனைவி உறவு நிலை எந்த ஈகோவும் இல்லாமல் சுமூகமாக இருக்கும். குற்றம் குறைகள் இல்லாத நல்ல நாளாக இருக்குதுங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இழுத்தடிக்காமல் நல்லபடியாக முடியும். சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்கிற யோகம்லாம் இருக்குது. திடீர் பிரயாணங்கள்லாம் வரும். பெண்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். பெற்றோர்கிட்ட அன்பும் பாசமும் அதிகமாகும். விருந்து உபச்சாரங்கள் எல்லாம் இன்னைக்கு தவிர்த்துட்டு விரதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியிலையும் மற்ற செயல்கள்லையும் இன்னைக்கு உங்களோட திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். அரசாங்க நன்மைகளும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். முழங்கால் அல்லது மூட்டுக்கள் எல்லாம் சிலருக்கு வலி ஏற்படலாம். சிலர் காயங்களை ஏற்படுத்தி கஷ்டப்படுத்தக்கூடும்.
எதுலேயுமே பொறுமையாகவும் அவசரப்படாமையும் இருக்கிறது நல்லதுங்க. உடல் நலத்தில் சிறு அச்சுறுத்தல் கூட தோன்றக்கூடும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். திறமையால, உங்களோட பேச்சு திறமையாலையும் நீங்கள் செய்யக்கூடிய திறமைகளாலையும் உங்களோட காரியங்களை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. மேலதிகாரிகள் உங்ககிட்ட விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது. பணவரவு நல்லாவே இருக்குங்க. வியாபாரத்தில் சில யுக்திகளை கையாண்டு சிறப்பான லாபத்தை எல்லாம் பெறுவீங்க. பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு முன்னால் நின்று நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பொருளாதாரத்திலையும் முன்னேற்றம் நல்லா இருக்குங்க. பிரயாணங்களால் கூட நன்மைகள் நிறைய நடக்கும். அடுத்தவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய தயங்கவே மாட்டீங்க. அறிவில் முதிர்ச்சியும் அனுபவமும் வெளிப்படும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.